இந்த வீடியோல ஒரு 3 விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கம்யூனிட்டியில என்னுடைய பெய்டு கம்யூனிட்டியில லாஸ்டா மானிடைஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒரே வீடியோல ஒரே வாரத்துல மானிடைஸ் பண்ணி அவருடைய முதல் வாரத்துல 1,23,000 ரூபாய் எடுத்திருக்காரு. முடிஞ்சா ஸ்கிரீன்ல கூட போறேன். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, நம்முடைய சேனல் ஒரே வீடியோல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுவும் ரெண்டாவது வீடியோல 4 நாள்ல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கு. மூணாவது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ எப்படி க்ரோ ஆச்சு, அதே மாதிரி நம்மளுடைய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா சேனலும் எப்படி க்ரோ ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு 8 ஸ்டெப் மூலமா இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள், யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபாலோ பண்ணுங்க. கூடவே ஒரு சைடு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ ரீச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகும்பொழுது உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த 8 பாயிண்ட்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் பிரணவ் மஹி, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் தி க்ரோ ஹப். ஸோ உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் அப்ரோச் மீ. அண்ட் யூடியூப் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் 90 days ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை உங்களுடைய மொபைல சேவ் பண்ணிட்டு யூடியூப் 2025 அப்படிங்கக்கூடிய கோட் வேர்டு அனுப்புங்க. எனக்கு 90 minutes to 100 minutes இருக்கக்கூடிய ஃப்ரீ லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த லைவ் கிளாஸ்ல ஒரு சேனலை எடுத்துட்டு வர முடியும், உங்களாலையும் ஒரு சேனலை மானிடைஸ் பண்ணி மணி மேக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னா என்னுடைய கோர் கம்யூனிட்டியில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு தி வீடியோ. வாங்க பார்க்கலாம். 6 மாச கணக்கில், வருஷ கணக்கில் 50 வீடியோ, 100 வீடியோ, 200 வீடியோ போட்டு growth இல்லை அப்படின்ட்டு இருக்கும் பொழுது எப்படி எனக்கு இந்த சேனல்ல புத்தம் புதிய சேனல்ல ரெண்டாவது வீடியோ, அதுவும் முழுசா ஒழுங்கா போடணும்னு ஆரம்பிச்ச முதல் வீடியோலயே எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அதுவும் 4 நாள்ல வந்தாங்க. ஹாய் மக்களே, வணக்கம். திஸ் இஸ் பிரணவ். ஸோ இந்த ஸ்பெஷல் வீடியோ இப்போ எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்கீங்க. எஸ், ஃபர்ஸ்ட் வீடியோவில் நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது அதுவும் 4 நாளில் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைடில் எங்கே ஒரு பக்கம் இப்போ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஓடிக்கிட்டு இருக்க போகுது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்பொழுது உங்கள் கூட இந்த லைவ் வீடியோவில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்டோட ஓடுது. அடிக்கடி நான் இங்கே பார்ப்பேன். ஏன்னா இங்கே என்னோட லேப்டாப்பில் என்னுடைய சேனல் கரண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், லைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் அடுத்த இந்த வீடியோ 10 நிமிஷம் எந்த கட்டும் இல்லாமல் போக போகுது. ஸோ இந்த 10 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 20 சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மினிமம் 10 வந்துடும். 6 மாச கணக்கில், வருஷ கணக்கில் 50 வீடியோ, 100 வீடியோ, 200 வீடியோ போட்டு growth இல்லை அப்படின்ட்டு இருக்கும் பொழுது எப்படி எனக்கு இந்த சேனல்ல புத்தம் புதிய சேனல்ல ரெண்டாவது வீடியோ, அதுவும் முழுசா ஒழுங்கா போடணும்னு ஆரம்பிச்ச முதல் வீடியோலயே எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அதுவும் 4 நாள்ல வந்தாங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் அப்படின்றது இருக்கு. 997 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. பார்க்கலாம், ஆரம்பிச்ச உடனே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த சயின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய சேனலை க்ரோ பண்ணணும், ப்ராப்பரா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அந்த மாதிரி எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்றீங்க அப்படின்னா என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும், அதிலிருந்து பாசிவ் இன்கம் மணி மேக் பண்ணணும், மானிடைஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி ரியல் இன்ட்ரெஸ்டோட இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உங்களுடைய போன்ல சேவ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் மட்டும் 170க்கும் மேற்பட்ட சேனல்கள் மானிடைஸ் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி 18 லட்சம், 13 லட்சம், 10 லட்சம், 7 லட்சம், 6 லட்சம் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மணி மேக் பண்றாங்க. தயவு செய்து கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னிக்குள்ள வாங்க. எப்படி ஒரு வீடியோ எடுக்கணும், ஸ்கிரிப்ட்ல இருந்து A to Z எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு கைட் பண்றேன். உடனே வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃப்ரீ லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல ஒரு சைடு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் போய்கிட்டு இருக்கட்டும், இன்னொரு சைடு உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடா நிறைய இன்புட்ஸ் அப்படின்றது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலையா, அதுல இன்னைக்கு ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வீடியோவோட லென்த். இந்த சேனல் எப்படி குயிக்கா வந்து க்ரோ ஆகிறதுக்கு ரீசனா இருந்த அந்த ஒரு 8 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோவோட லென்த், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சேனல் கண்டினியூ பண்ணலாமா இல்லை நியூ சேனல் கண்டினியூ பண்ணலாமா பிரணவ் அப்படின்ட்டு. அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா CTR, கிளிக் த்ரூ ரேட். புதுசாக இருக்குது அப்படின்னா டோன்ட் வரி, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவு செய்து இந்த விஷயங்களை உங்களுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி ஒரு வீடியோவில் வந்துச்சோ நான் கேரண்டி கொடுக்குறேன். ப்ராப்பராக நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா குவாலிட்டி, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி போடுறீங்க அப்படின்னா 10 வீடியோவில் நல்ல ரிசல்ட் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது ஒரு 1000 வியூஸ் வரப்போ, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுதா, 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சைடில் வந்து 997 ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து நீடு விசஸ் டைம் பாஸ் கான்டென்ட். என்ன மாதிரி கான்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றது மேட்டர். அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோவோட குவாலிட்டி என்னென்ன நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது ஹூக்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சேனலில் ஹூக்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த சேனல் குயிக்காக வளரும். ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருக்கீங்க,
அண்ட் 998 வெரி நைஸ். என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க, என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, என்ன லைட் யூஸ் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மொக்கையான ஒரு ஸ்டுடியோ செட்டப்பில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மைக் என்ன, கேமரா என்ன, இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 8வது விஷயம் நம்முடைய கம்யூனிட்டி பற்றினது. அதாவது இந்த கம்யூனிட்டி எப்போ ஆரம்பித்தேன் அண்ட் இப்போதைக்கு 170 சேனல் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன் அதை பற்றி, அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் என்னுடைய கம்யூனிட்டி பற்றி மற்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சேனல் ஓல்டு சேனலாக இருக்குது, பிரணவ் நான் ஒரு 6 months வீடியோஸ் போடலை, அல்லது நான் ஒரு 100 வீடியோ போட்டேன், 50 வீடியோ போட்டுட்டேன், ஆனால் எனக்கு க்ரோத்தே இல்லை அப்படின்றீங்க அப்படின்னா அதை ஓல்டு சேனலை வச்சுக்கோங்க. தயவு செய்து உங்களுடைய சேனலுக்கு லாஸ்ட் 10 வீடியோமே நல்ல வியூஸ் போகலை அப்படின்னா, இம்ப்ரெஷன்ஸ் போகலை, என்னுடைய சேனலுக்கு இம்ப்ரெஷன்ஸே கெயின் ஆக மாட்டேன். அந்த இம்ப்ரெஷன்ஸ் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோவில் பார்க்கணும், அது சைடில் எங்காச்சும் போடுறேன். அந்த இம்ப்ரெஷன்ஸ் போகலை அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு காட்டுறதான். இப்போ உங்களுடைய தம்ப்நெயில் ஒரு வீடியோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா 999 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் பார்க்கல, 1000வது சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்பொழுது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓகேவா இன்னும் எத்தனை நாளில் நீங்கள் ஒரு யூடியூபராக மாறி இருக்கணும், 1 மாதத்தில் 2 மாதத்தில் ஒரு 3 மாதத்தில் நான் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மேபி சிலர் 10 நாளில் எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படின்ற விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ ப்ளீஸ் மேக் யுவர் விஷ் இன் அவர் கமெண்ட் பாக்ஸ். ஓகேவா, கமெண்ட் பாக்ஸில் இன்னொரு 90 நாளில் நான் சேனல் வந்து மானிட்டைஸ் பண்ணணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா 90 days அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. 1000வது சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்பொழுது ஓகேவா. அண்டு இம்ப்ரெஷன் அப்படின்றது இப்போ என்னுடைய வீடியோ தம்ப்நெயில் இருந்துச்சு இல்லையா, யூடியூபர் ஆகணுமா இந்த வீடியோ இப்போவே பாருங்கன்ட்டு அந்த தம்ப்நெயில நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் காட்டும், அதுக்கு பேர் தான் இம்ப்ரெஷன். அப்படி நிறைய பேர்த்துக்கு காட்டவே இல்லைன்னா உங்களுடைய சேனலை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் யாரும் சர்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க. வி ஆர் நாட் மதன் கௌரி ஆர் லைக் எப்பாஃப்ரா ஆர் விஜய் சித்து ஓகேங்களா, சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு. நம்ம புது முகம் புது சேனல், மொதல் வீடியோ 2வது வீடியோ எப்படி யாருக்கு தெரியும். அதனால இம்ப்ரெஷன்ஸ் போகலை அப்படின்னா தயவு செய்து அந்த சேனல் ஓல்டு சேனலாக இருக்குது அப்படின்னா அதை ட்விட் பண்ணிவிட்டு புது சேனல் எடுத்துகிட்டு வாங்க. அந்த புது சேனலில் குவாலிட்டி மற்ற விஷயங்கள் அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பிரணவ் எனக்கு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, தயவு செய்து விட்டுட்டு வாங்க. நல்ல குவாலிட்டியான கான்டென்ட் 10 கான்டென்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா யூடியூப் வந்து புதிய சேனலுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது கொடுக்குது. மற்ற காம்படிஷன்ஸ் இருக்கக்கூடிய லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் நம்ம இந்தியாவில் இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெவி காம்படிஷன் இருக்கும் பொழுது நியூ கிரியேட்டர்ஸ் நிறைய பேர்த்த யூடியூப் வந்து வளர்க்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு எக்ஸாக்ட் அல்காரிதம் என்னன்னு தெரியாது, பட் புது அக்கௌண்ட்ஸுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்குது. ஸோ தயவு செய்து ஓல்டு சேனலில் ரீச் இல்லை அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அப்படின்னா தயவு செய்து விட்டுட்டு உள்ளே வாங்க, புது சேனலுக்குள்ளே வாங்க. கடைசியாக வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 கான்டென்ட் மட்டும் அந்த ஓல்டு சேனலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற க்ரோத் இல்லை அப்படின்னா புதுசு வந்துக்கோங்க. இப்போ அடுத்து வீடியோவோட லென்த் என்னடா அங்கங்கே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரையில் லைக் இதுக்கு முன்னாடி நிறைய சேனல்ஸ் வந்து என்னுடைய பர்சனல் சேனல்ஸே வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 10,000 1,00,000 நிறைய கடந்து போயிருக்கு. அப்போல்லாம் இல்லாத ஒரு மகிழ்ச்சி இப்போ மொதல் சேனல் உங்கள் கூட பேசிக்கிட்டே 1000வது சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து நான் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் உங்கள் கூட சேர்ந்து. ஓகே, வீடியோவோட லென்த் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வீடியோவோட லென்த் அதிகரிக்க ஆவரேஜ் வியூ டியூரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது உங்களுடைய வீடியோவை எத்தனை நேரம் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கும், புரியுதா. ஸோ உங்களுடைய வீடியோ 10 நிமிஷம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா 50% பார்க்குறாங்க அப்படின்னா 5 நிமிஷம். இதே உங்களுடைய வீடியோ குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு 50% பார்க்குறாங்க அப்படின்னா 5 நிமிஷம், புரியுதா. ஸோ அப்போ இங்கே பர்சன்டேஜ் கணக்கை விட எவ்வளோ நேரம் வருது அப்படின்றத வச்சு யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இம்ப்ரெஷன்ஸை எடுத்துகிட்டு போகுது. இப்போ ஒரு 10 நிமிஷம் கான்டென்ட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 12-15 ட்ரை பண்ணுங்கள். 5 நிமிஷம் கான்டென்ட் போட்டிங்கன்னா 20 நிமிஷத்துக்கு போட ட்ரை பண்ணுங்கள். 3 நிமிஷம் 4 நிமிஷம் தயவு செய்து அதை லாங் வீடியோ அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வராதிங்க. முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 8+ minutes ஆச்சும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. கண்டிப்பாக நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை மிஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். எனிவே பரவாயில்ல, உங்களுக்கும் பார்க்கல அங்கே இங்கே பார்த்துட்டு இருந்தால் காண்டாக இருக்கும். அதர்வைஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு கதை மாதிரி பேசலாம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும். ஓகே ஃபைன். என்னுடைய யூடியூப் சேனல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது ஆயிரம் 1,0,0,0 வெரி நைஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனிமேல் ஃப்ளூயண்ட்டாக இந்த கண்டென்ட் பற்றி பேசலாம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரே வீடியோவில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஓகேவா. எப்படி அதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.
வீடியோவோட லென்த் மினிமம் நீங்கள் 8 நிமிஷத்துக்கு மேலே போடுங்க. லாங் வீடியோ அப்படின்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் போடுறீங்க அப்படின்னா அது ஷார்ட்ஸே 2 நிமிஷம் 3 நிமிஷம் யூடியூப் கொடுக்குது. முடிஞ்ச வரைக்கும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் போடும் பொழுது, அதுவும் குவாலிட்டியாக போடும் பொழுது, ஆவரேஜ் வியூ டியூரேஷன் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரும் பொழுது இந்த வீடியோவை நிறைய நேரம் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர்த்துக்கு உங்களுடைய வீடியோவை சஜஸ்ட் பண்ணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. நீங்கள் அடுத்த ஒரு புது சேனலை அல்லது ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய சேனலை இன்னும் எத்தனை நாளில் மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுடைய வீடியோ ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோவாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்த்துக்கு சஜஸ்ட் செய்யப்படும். ஹோம் பேஜுக்கு போகும். ஓகேங்களா? அப் நெக்ஸ்ட்டில் போகும். அது என்ன சஜஷன் வீடியோ, ரெக்கமெண்டேஷன், ஹோம் பேஜு, அப் நெக்ஸ்ட்டு, இதை பற்றி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் இந்த விஷயங்கள். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு நீங்கள் நம்மளுடைய சேனலை என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோனுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் இந்த வீடியோவோட லென்த். இது நான் ப்ராப்பராக தெரிஞ்சு தான் இந்த வீடியோ வந்து 30 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தேன். கூடவே நல்ல ஒரு குட் கண்டென்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ 30 நிமிஷம் இருக்கங்காட்டி இது ஆவரேஜ் வியூ டியூரேஷன் 10 நிமிஷமாக இருக்கங்காட்டி இந்த வீடியோவோட லென்த் வந்து அதிகமாக இருக்கங்காட்டி ஆவரேஜ் வியூ டியூரேஷன் கூடுதலாக இருந்திருக்கு. ஸோ தட் யூடியூப் என்ன நினச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை அப் நெக்ஸ்ட்டில், ரெக்கமெண்டேஷனில் இந்த மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணி ஹோம் பேஜுக்கு எடுத்துகிட்டு போச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடியோட லென்த்தை அதிகப்படுத்தி போட ட்ரை பண்ணுங்கள். பிரணவ், உங்கள்கிட்ட நல்ல மைக் இருக்குது, நல்ல கேமரா இருக்குது, லைட் செட்டப் இருக்குது, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் பேசுவீங்க, எங்கே நல்லா முடியாது அப்படின்னா அதுக்காக உங்களை 30 செகண்ட் 30 நிமிஷம் போட சொல்லலை. 10 நிமிஷம் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒரு 2 நிமிஷத்தை கூட்டுங்க. 5 நிமிஷம் பண்ணுறீங்களா, இன்னும் 2 நிமிஷத்தை கூட்டுங்க. 5 நிமிஷம் போட்டுட்டு இருக்கீங்களா, மினிமம் 8 நிமிஷமாச்சும் போட ட்ரை பண்ணுங்கள். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் 8+ மினிட்ஸ் லாங் வீடியோவில் இருக்கணும். அடுத்து CTR, கிளிக் த்ரூ ரேட். இப்போ நீங்கள் ஒரு தம்ப்நெயில் பார்க்குறீங்க இல்லையா, யூடியூப் இந்த இப்போவே யூடியூப் சேனல் தொடங்குங்க அப்படின்ற மாதிரி தம்ப்நெயில் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போவே தொடங்க அப்படின்ற மாதிரி தம்ப்நெயில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த தம்ப்நெயிலை எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றதா CTR அப்படின்ற மாதிரி. கிளிக் த்ரூ ரேட் அப்படின்றது இந்த தம்ப்நெயிலை 1000 பேர்த்தோட மொபைலில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, நான் யூடியூப்குள்ளே போகிறேன். யூடியூப்பில் போன உடனே யூடியூப் இப்போவே யூடியூப் சேனல் தொடங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன் இல்லையா, கிளிக் பண்ண வைக்கிறேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் 100 பேர்த்து காட்டும்போது எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்க அப்படின்றது தான் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்றது. முடிஞ்ச வரைக்கும் CTR அதாவது 100 பேர்த்து காட்டும் பொழுது 7 பேர் 8 பேர் கிளிக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. என்னப்பா பண்ணுறது, நான் போயிட்டு ஒரு ஃபோனாக அப்படிங்க வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பாருங்கள் நான் சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹூக் அப்படின்ற ஒரு செஷன் இருக்குது அடுத்தடுத்த பாயிண்டில், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. CTR எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களுடைய கிளிக் த்ரூ ரேட் 10-12 இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு CTR அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காகவே யூடியூப் உங்களுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ தட் நீங்கள் இப்போ மதன் கௌரி கூடவோ அல்லது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கூடவே கூட ஒரு இன்டர்வியூ எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தம்ப்நெயில் நல்லா இல்லை அப்படின்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. இதே வீடியோக்குள்ளே எதுவுமே இல்லை, மண்ணு சலிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை கன்னத்தில் அரைகிற மாதிரி இருக்குது அப்படின்னாலோ அல்லது ஒரு கார் வந்து ஏதோ ஒரு மரத்தில் மோதுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ நிறைய பேர் கிளிக் பண்ணுவாங்க. அந்த ஒரு கியூரியாசிட்டியை தூண்டி விடுது இல்லையா, இந்த கியூரியாசிட்டியை தான் நம்ம தூண்டி விடணும் அப்படின்றது. மினிமம் 8+, 7+, 9+ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரணவ், எனக்கு 10+, 5+ இருக்குப்பா, அப்போ நான் எனக்கு சூப்பராக தானே இருக்குது, எனக்கு வந்து வீடியோ ஸ்லாக்ஸில் போகணுமே அப்படின்னா அது அப்படி கிடையாது. உங்களுடைய வீடியோவினுடைய வியூஸ் அப்படின்றது 1000 வியூஸ், 10,000 வியூஸ், 50,000 வியூஸ் போகும் பொழுது 8%, 7% இருக்கணும். உங்களுடைய சேனலில் புது சேனலில் ஒரு 10 பேர் தான் பார்க்குறாங்க, 5 பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ 20-30% கூட இருக்கும், அது யூஸ்லெஸ். மினிமம் ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கோங்க, ஒரு 5000 வியூஸ் 10,000 வியூஸ் போகும் பொழுது உங்களுடைய CTR மினிமம் 7-8 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புரியுதா? ஸோ இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். அப்போ தம்ப்நெயிலை எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது நம்ம தம்ப்நெயில் ரிலேட்டடான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த CTR அப்படின்றது நாட் ஓன்லி தம்ப்நெயிலை மட்டும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, உங்களுடைய டைட்டிலையும் பொறுத்தது. தம்ப்நெயிலை படிக்கக்கூடிய பர்சன்ஸ், தம்ப்நெயிலை பார்த்து கிளிக் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் விஷஸ் உங்களுடைய வீடியோனுடைய டைட்டிலை பார்த்து கிளிக் பண்ணக்கூடிய பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லுது அப்படின்னா 80% தம்ப்நெயிலுக்காக கிளிக் பண்ணக்கூடிய பர்சன், 20% டைட்டிலை பார்த்து டைட்டில் கேட்சியாக இருக்கங்காட்டி கிளிக் பண்ணக்கூடிய பர்சன். அதாவது CTR பார்த்தீங்கன்னா டைட்டில்லேருந்து 20% வருதுங்க. இந்த ரிசர்ச்சை எங்கப்பா பண்ணீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கூட நான் பண்ணினேன். அதில் 80 பேர் பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயிலுக்காக நான் வந்து ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னாங்க.
நான் எது பார்த்தீங்க அப்படின்னா 50-50, தம்ப்நெயில் 50, டைட்டில் 50. தம்ப்நெயில் எவ்வளோ கேட்சியாக இருந்தாலும் டைட்டிலில் ஸ்டஃப் இருக்கா அப்படின்னு பார்த்து டைட்டிலையும் பார்த்து நான் கிளிக் பண்ணுவேன். சிலர் வந்து தம்ப்நெயிலை விட்டுருவேன், நான் டைட்டில் மட்டும் தான் பார்ப்பேன், டைட்டில் கேட்சியாக இருந்துச்சுனாலே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் நான் கிளிக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1000வது சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து நின்னது அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. யாராச்சும் மனசு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ சிடிஆரை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. டைட்டிலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹூக் கிளாஸ் வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நீடு விசஸ் டைம் பாஸ். இப்போ இந்த பிரணவ் மகி சேனல் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஒரு வீடியோவில் கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, தேவை இருக்குது மக்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும், அடுத்து பிரணவ் போடக்கூடிய கண்டென்ட்டை பார்க்கணும், இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இந்த ஒரு தகவல் அப்படின்றது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றதுக்காக, அந்த நீட் இருக்குது அப்படின்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடும் பொழுதும் நிறைய நேரம் பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலர் கஸ்டமராக மாறுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ, ஒரு ட்ரோல் வீடியோ, ஒரு ஃபன்னி வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க ஒரு டைம் பாஸுக்கு பார்த்துட்டு ஓகேப்பா சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி கை கொடுத்து போயிடுவாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எல்லா டைமுமே நீட் இருக்கக்கூடிய கான்டென்ட் அண்ட் அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல் கான்டென்ட் மட்டுமே நம்மளால ஜென்ரேட் பண்ணிட முடியாது. நீங்கள் பியோர் என்டர்டெயின்மெண்ட்டில் இல்லாமல் எஜுடெயின்மெண்ட்டில் இருங்க. எஜுகேட் பண்ணுறதவே நீங்கள் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலில் வளர்கிறத விட எஜுடெயின்மெண்ட் சேனல் வளரும் பொழுது அதிகமான மணி அப்படின்றது உங்களுக்கு வரும், ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஒரு பிராண்டாக மாறுவீங்க, ஆடியன்ஸோட மனசில் நீங்கள் போயிட்டு இடம் பிடிப்பீங்க, புரியுதா? ஸோ இந்த விஷயங்களை மஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏன் கம்மியான வியூஸ் இருந்தாலும் 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா நீட் அதிகமாக இருக்கக்கூடிய நீஷ். இப்போ நீட் அதிகமாக இருக்கக்கூடிய நீஷ் ஒரு நாளான சொல்லு பிரணவ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஜாவா கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நிறைய பேர் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குக்கிங் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணும் பொழுது, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக கைட் பண்ணும் பொழுது, ஓகேப்பா இந்த அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஹை நீடு பீப்புள் சைடில் ஹை நீடு இருக்கக்கூடிய வீடியோஸை டைட்டில் அதே மாதிரி நீஷ் சூஸ் பண்ணுங்கள். ஆர் அதர்வைஸ் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எஜுடெயின்மெண்ட் இந்த மாதிரி போங்க. பியூர் என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணலாம், பட் அதுக்கும் நல்ல ஒரு க்ரோத் அப்படின்றது இருக்குது. கொஞ்சம் பீப்புள்ஸ் கூட எமோஷனலாக நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. இங்கே தான் நீங்கள் யார், உங்களுடைய சேனல் என்ன எப்பேற்பட்ட சேனல் அப்படின்ட்டு நின்று பேசக்கூடிய ஒரு இடம் இருக்குது. குவாலிட்டி அப்படின்ட்டு பொத்தாம்பதுவாக சொல்கிறத விட உங்களுடைய ஸ்கிரிப்டில் குவாலிட்டி இருக்கணும், உங்களுடைய ஆடியோவில் குவாலிட்டி இருக்கணும், உங்களுடைய வீடியோவில் குவாலிட்டி இருக்கணும், உங்களுடைய டைட்டிலில் குவாலிட்டி இருக்கணும், உங்களுடைய தம்ப்நெயிலில் குவாலிட்டி இருக்கணும், உங்களுடைய எஸ்இஓவில் குவாலிட்டி இருக்கணும். ஓவராலாக நீங்கள் குவாலிட்டியாக ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்பர் 1 ஸ்டெப்பு 1 பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஸ்கிரிப்ட். இப்போ வந்து கைஸ் இதை பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் இதை தான் பேச போகிறேன், இந்த மாதிரி ஃபில்லிங் வேர்ட்ஸ்லாம் போட்டு இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அடுத்த வீடியோ பார்த்துட்டு வேறு ஏதாவது இன்னொரு தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி அவங்க போயிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்படியே வந்து நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி டு த பாயிண்ட் கிளியராக என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறதுனால என்ன யூஸ், அப்படி யூஸ் இல்லை அப்படின்னே தள்ளி விட்டு போயிருங்க, இந்த மாதிரி பேசும்பொழுது ஓகேவா அவங்க பார்ப்பாங்க. ஸோ குவாலிட்டி நீங்கள் என்ஷூர் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்கிரிப்ட் ஒர்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக எழுதிக்கோங்க. ஸோ அப்போ ப்ராப்பராக எழுதினா மட்டும்தான் அதை வாய்ஸ் பண்ணும்பொழுது குவாலிட்டியான ஆடியோ வரும். அதுக்கடுத்து குவாலிட்டியான வீடியோ அப்படின்றது ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கிளிச்சஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கோர்வையாக ப்ராப்பரான எடிட்டிங் அப்படின்றது இருக்கணும். ப்ராப்பரான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முகம் காட்டி பேசுகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் பேசும்போது இந்த சைட்லாம் நல்லா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த வீடியோ 30 நிமிஷம் 40 நிமிஷம் அப்படின்றங்காட்டி எடிட்டிங்லாம் பண்ணாமல் பெருசாக நான் மினிமலாக மட்டுமே பண்ணி தான் நான் கொடுக்க போகிறேன். பட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோவாக இருக்கும் பொழுது ஃபுல் குவாலிட்டி நீங்கள் என்ஷூர் பண்ணீங்க அப்படின்னா எடிட்டிங்கில், அதாவது நிறைய லேயர்ஸ் போடுறது, நிறைய டிரான்சிஷன், நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஒரு நல்ல பிஜிஎம் போடுறது, நல்ல எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்கு, அதே மாதிரி விஎஃப்எக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல க்ரோத் அப்படின்றது இருக்கும். அதுக்கடுத்து குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயிலில் காட்டணும், எஸ்இஓவில் காட்டணும். நிறைய பேர் டைட்டில் போடுறதில்ல, கஷ்டப்பட்டு நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறீங்க, ப்ராப்பராக டைட்டில் போடுறதில்ல, ப்ராப்பராக டெஸ்கிரிப்ஷன் ஃபில் பண்ணுறதில்ல. இன்னும் நிறைய பேருக்கு டெஸ்கிரிப்ஷன் ஃபில் பண்ணணுமா அப்படின்ட்டு இருக்காங்க. நிறைய பேர் டேக்ஸ் போடுறதில்ல. பிரணவ் மதன் கௌரி எல்லாம் என்ன டெஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் இல்லாமல் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா அவருடைய ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட மத்தியில் நல்லா பதிஞ்சிருச்சு. அவர் எதுவுமே பண்ணாமல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உட்காந்து மண்ணு குளிச்சு விளையாண்டா கூட அந்த வீடியோ பார்க்கறதுக்கு
மில்லியன்ஸில் ஆட்கள் இருக்காங்க. பட் நம்ம எவ்வளோ குவாலிட்டியை கொடுத்தாலும் ஸ்டார்டிங்கில் நம்ம தான் கூவி குவாலிட்டி என்ஷூர் பண்ணி அவங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு எடுத்து கொடுக்கணும். ஸோ இந்த குவாலிட்டி அப்படின்றது ஆடியோவில் எப்படி குவாலிட்டி எடுத்துகிட்டு வருது அப்படின்னா, நீங்கள் கணீர்னு பேசணும். ஓகேவா? குவாலிட்டி அப்படின்றது ஏதோ நல்ல சவுண்டு மட்டும் கிடையாது. பேசக்கூடிய விதம், பேசக்கூடிய தொனி, பேசக்கூடிய டோன், இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நான் ஆரம்பத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்னென்ன மைக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண அப்படின்ற மைக் இதிலே சொல்லிடுறேன். ஓகேவா? குவாலிட்டி அந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியில் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய குவாலிட்டிஸை ஒரு இடத்துலையும் நீங்கள் என்ஷூர் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னுடைய ஒரு ஸ்கிரிப்டை நான் இந்த டெஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது சைடில் கூட காட்டுறேன். இன்ட்ரடக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்கள் வளவலான்னு பேசாமல் பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, டிப் 1, டிப் 2, டிப் 3, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, இந்த மாதிரி ரூல் 1, ரூல் 2, ரூல் 3, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டைப் 1, டைப் 2, டைப் 3, எந்த டைப் ஆஃப் வீடியோவாக இருந்தாலும் அதை செக்ரிகேட் பண்ணி பேசுங்க. நீங்கள் அப்படியே ஒரு நாவல் மாதிரி எடுத்து அப்படியே இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஆடியன்ஸுக்கு பொறுமை கிடையாது, பார்க்கறதுக்கு பொறுமை கிடையாது. இந்த அவசரமான உலகத்தில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அல்லது ரூல் 1, ரூல் 2, ரூல் 3 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு கியூரியாசிட்டியை ஒரு அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம தூண்டி விடுறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி என்ஷூர் பண்ணுறது அப்படின்னா, இது ₹150 ஹெட்செட். என்னுடைய ஜேர்னியில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஹெட்செட் கூட இல்லாமல் மொபைலில் இந்த ரிசீவர் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான் பேசியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக வச்சு பேசாமல் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கம்யூனிட்டியில் 50,000, 30,000, 40,000 வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த ரிசீவர் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால மைக்கு வாங்க முடியாமல்லாம் கிடையாது, 40,000, 50,000 வருது. பட் இந்த குவாலிட்டியே போதுமான அளவுக்கு அவங்களுக்கு எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயங்கள் நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நான் இந்த மாதிரி இதே மைக்கு தான், இதே மாதிரி ஒரு சாம்சங் ஹெட்செட் தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த இடத்துல ஒரு 2 புள்ளி இருக்கா, இது பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவர். நீங்கள் டேரெக்டாக வச்சு பேசும்பொழுது உஃப்னு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் பேசினா எப்படி இருக்கு, காதில் வலிக்கிற மாதிரி இருக்கா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். சாரி, 1002 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி 996, அங்கே ஒரு 4, இங்கே ஒரு 2, கிட்டத்தட்ட 6 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சின் பக்கம் அல்ல சைடில் வச்சுட்டு கிளியராக உங்களுடைய உச்சரிப்பு தெளிவாக இருக்கணும், போல்டாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் பேச ட்ரை பண்ணணும். ஸோ ஆடியோவில் இந்த ப்ராப்ளம் எக்கோ இல்லாமல், கிளிச்சஸ் இல்லாமல், கட்டெல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணாலே ஆடியோவோட குவாலிட்டி என்ஷூர் பண்ணிடலாம். வீடியோவோட குவாலிட்டி அப்படின்னு வரும்பொழுது ஒரு நிமிஷம் ரொம்ப ஸ்டஃப் ஒரு 10 நிமிஷம் வீடியோ அப்படின்னா 10 நிமிஷம் ஒரு 100 பாயிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா 40 பாயிண்ட்டை 40% ஆஃப் ஒர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் வைங்க. ஓகேவா? நீங்கள் நிறைய டிரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நிறைய குவாலிட்டியான அப்ராப்ரியேட்டான கிளிப்ஸ், இமேஜஸ் வைங்க. அதே மாதிரி லைட்டாக பிஜிஎம் போடுங்க, கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒர்க்கெல்லாம் பாருங்கள். குட்டி இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் எஸ்எஃப்எக்ஸ் அதே மாதிரி விஎஃப்எக்ஸ், விஷுவல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னாலே குவாலிட்டி அப்படின்றது அதிகமாயிரும். நீங்கள் முகம் காட்டி பண்ணாலும் சரி, முகம் காட்டாமல் பண்ணாலும் சரி, வீடியோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ நல்லா இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணி உங்களுடைய வீடியோவை த்ரோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டி மற்ற விஷயங்களை என்ஷூர் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க நின்று பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கில்மா கண்டென்ட்டு, மசாலா கண்டென்ட்டு, தூண்டக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நிறைய போடுறாங்க. இந்த கிளர்ச்சியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் ஹியூமனோட மைண்டே யோசிக்கும். அந்த டைமில் உங்களுடைய வீடியோ ஏன் பார்க்கணும், போரிங்கா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். அடுத்து தம்ப்நெயில், அதே மாதிரி டைட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எழுந்த உடனே பண்ண வேண்டிய ஒரு 10 ஹேபிட்ஸ் அப்படின்றது, தினம் நீங்கள் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய 10 பழக்கங்கள் இதுதான் அப்படின்னு வைக்கிறத விட, இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கா, காலையில் முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி, ஒரு ஆபத்தை அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி, ஒரு எமோஷன்ஸை கடத்துகிற மாதிரி ஒரு வேர்ட்ஸ், ஒரு இமேஜஸ், ஒரு எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தம்ப்நெயில் ப்ளஸ் அதே மாதிரி டைட்டில் இருக்கக்கூடிய குவாலிட்டி அப்படின்றது. அதுக்கடுத்து எஸ்சிஓவில் ப்ராப்பரான குவாலிட்டி. இன்னும் நிறைய பேர் டைட்டில் வைக்கிறதுல
1004 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. 3,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ வந்தாங்கன்னு தெரியல. நிறைய பேர் டைட்டில் ப்ராப்பராக போடுறது கிடையாது. அதே மாதிரி டெஸ்கிரிப்ஷன் ஃபில் பண்ணுறது கிடையாது. டேக்ஸ் வந்து போட மாட்டாங்க. அதே மாதிரி மற்ற எண்டு ஸ்க்ரீன், ஐ கார்டு இதெல்லாம் எதுக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆரம்பத்தில் வளரணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் பண்ணுறதுக்கு லேப்டாப் இருக்கணுமானா அவசியமே கிடையாது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனே என்ஆஃப். என்னுடைய பயணம் அப்படின்றது ஆரம்ப நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் மொபைல் ஃபோனை வச்சு தான் ஆரம்பமாச்சு. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மொபைல் ஃபோன் மோர் தென் என்ஆஃப். ஓகேவா? உங்களால் லட்சமாக மணி மேக் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனே என்ஆஃப். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நம்மள்ட்ட குவாலிட்டியான ஃபோன் இல்லை அப்படின்ட்டு. உங்களை விட லோ கான்ஃபிகரேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஃபோனை வச்சுட்டு நானே ஆரம்பத்தில் அதுதான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பரான குவாலிட்டி எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் என்ஷூர் பண்ண முடியுமோ அது மாதிரி என்ஷூர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி, எஸ்பெஷலி வீடியோ எடிட்டிங்கில் எப்படி குவாலிட்டி எடுத்துகிட்டு வரதெல்லாம் வீடியோ போட போகிறேன். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ப்ரோ என்னோட கேமராவில் எடுத்தோம் அப்படின்னா லைக் கொஞ்சம் மங்கலாக ஃபாகியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்னஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் குவாலிட்டியாக வந்துடும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய குவாலிட்டி அப்படின்றது நான் ஷூட் பண்ணும்பொழுது இருந்திருக்காது. கொஞ்சம் எடிட்டிங்கில் கொஞ்சம் லைட்டு தூக்கி பிரைட்னஸ் மற்ற விஷயங்கள்லாம் வச்சு கான்ட்ராஸ்ட்லாம் கொஞ்சம் ஏற்றி அதே மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்ததுக்கு பின்னாடி இப்போ நீங்கள் விஷுவலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால நீங்கள் எடிட்டிங் மற்ற எல்லா இடத்துலையுமே குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹூக். ஹூக் அப்படின்றது ஒரு கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி. ஓகேவா? இத்தனை நேரம் பார்த்துட்டு இருக்கியடா, இன்னுமா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க, பிரணவ் மகி அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொலைடா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்னடா இவன் நல்லா தான் பேசிக்கிறதா திடீர்னு வந்து பைத்தியம் ஆயிடுற மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு அட்டென்ஷனை கிரியேட் ஆச்சா. இந்த அட்டென்ஷனை தான் நீங்கள் டைட்டிலில் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. ஓகேவா? அடுத்தடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறைய வரப்போகுது. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னுடைய 90 days மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அட்டென்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் மஸ்ட் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எவ்வளோ தான் குவாலிட்டி கொடுத்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டப்பாக்குள்ளே ஓகே ஒரு 1/4 கிலோ தங்கம் பிடிக்குமா, கோடிய தங்கத்தை வைடூரியத்தை வச்சாலும் இங்கே மேலே நல்லா இல்லை அப்படின்னா அது யாருமே சீண்ட மாட்டாங்க, அங்கேயே தான் கிடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள பருத்தி பஞ்சை வச்சு, புரியுதா, பருத்தி பஞ்சை வச்சு இங்கே ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ கொஞ்சம் அட்ராக்டிவாக கலரில் வந்து கொடுத்தீங்க, ஒரு லைட் செட்டப்பெல்லாம் வச்சு அப்படின்னா அதை உடனே வந்து திறந்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டைட்டில் அதே மாதிரி தம்ப்நெயில் பண்ணணும். இதுக்கு ஹூக்குக்கு நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான இமேஜஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி எமோஷன்ஸை உங்களுடைய தம்ப்நெயில் ஆடியன்ஸுக்கு கடத்துது, என்ன மாதிரி கலர் பேலட், என்ன கலர் பேட்டர்ன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான இமோஜிஸ் மற்ற ஜிப்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. இந்த 5 விஷயங்களை பொறுத்து தான் உங்களுடைய தம்ப்நெயில் சூப்பராக இருக்கா இல்லையா அப்படின்றது. இந்த தம்ப்நெயிலை டெஸ்ட் பண்ணுறது தான் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். உங்களுக்கு சிடிஆர் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் உங்களுடைய தம்ப்நெயிலை கிளிக் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, காட்டுது ஆனால் அந்த ஆடியன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் உங்களுடைய தம்ப்நெயிலை காட்டுது ஆனால் ஆடியன்ஸ் வந்து பார்க்கல. 1006 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, 1005 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்பொழுது நம்ம பார்க்கல. இந்த மாதிரி உங்களுடைய தம்ப்நெயிலை நிறைய பேருக்கு காட்டுது, யூடியூப் வந்து தொடர்ந்து நிறைய பேருக்கு காட்டுது, ஆனால் யாருமே கிளிக் பண்ணல அப்படின்னா யூடியூப் காட்டுறதே நிப்பாட்டிடும். விச் மீன்ஸ் இம்ப்ரெஷனை அது வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தம்ப்நெயிலில் இந்த மாதிரி கிளிக் பைட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரே வருடத்தில் 1 கோடி சம்பாதிப்பது எப்படி, ஐ குவிட் திஸ் ஜாப், ஓகேங்களா, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரும் மோதிக்கிற மாதிரி உங்களுடைய தம்ப்நெயிலில் இருக்குது அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. இங்கே நிறைய பேர் பண்ணக்கூடிய இன்னொரு தப்பு, அறகுறையாக தெரிஞ்சுட்டு வந்துட்டு ஓகே இதுதான்ப்பா ஹூக்கு, இந்த ஹூக்கை வச்சு நான் எப்படி வந்து ஆடியன்ஸை இழுக்கிறேன் பாருன்ட்டு ஃபேக் தம்ப்நெயில் பண்ணிடுறாங்க. ஃபேக் ஹூக்ஸ் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ப்ராப்பரான ஹூக் உங்களால் போட முடியலை அப்படின்னா தயவு செய்து ஃபேக் பண்ணாதீங்க. அப்படி ஃபேக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா யூடியூபுக்கு தெரிய வந்துச்சு, நிறைய ரிப்போர்ட்ஸ் போகுது அப்படின்னா தம்ப்நெயிலில் ஒன்று இருக்குது, வீடியோக்குள்ள ஒன்று இருக்குது, என்னடா ஆளை ஏமாத்துறே அப்படின்ற மாதிரி நிறைய இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் ப்ராப்பரான இம்ப்ரெஷன்ஸ் அடுத்தடுத்து நீங்கள் குவாலிட்டியான கான்டென்ட் கொடுத்தாலும் கொடுக்காத மாதிரி உங்களுடைய அல்காரிதம் செட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். ப்ராப்பராக உள்ள என்ன இருக்கோ அதை எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஹேர் ஃபால் வீடியோ போடுறீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொட்டத்தல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா மயிர் போச்சு போடா அப்படின்ற மாதிரி, மயிராச்சும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு கிளிக் பைட்டான வேர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
அந்த தம்ப்நெயிலை நிறைய பேர் வந்து தொட்டு பார்ப்பாங்க. அதனால தான் நிறைய பேர் பூரமாக ஃபேஸை வச்சிருக்கிறது, அதே மாதிரி வந்து லைக் எப்படி சொல்கிறது, லைக் ஏதோ ஒரு ஏலியனேட் இருக்க லைக் அன்யூஸ்வலான திங்ஸ் எல்லாமே தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, புரியுதா? அதே மாதிரி தம்ப்நெயில் ஃபுல்லாகவே கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும், தம்ப்நெயில் ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும், நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட், நீங்கள் ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப மேட்டர். நீங்கள் என்ன வேர்ட் அப்படின்றதோ அதுக்கு ஈக்குவலான மேட்டர் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அது எவ்வளோ போல்டாக இருக்குது, அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய தம்ப்நெயிலில் இருக்கக்கூடிய அலைன்மெண்ட். ஒரு இமேஜ் இந்த சைடு இருக்குது அப்படின்னா ஒரு ரெக்டாங்கலில் இந்த சைடு ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக இங்கே ஃபாண்ட்ஸ் வந்து தனியாக இருக்கணும். அதில் ஒரு வேர்டு பெருசாக இருக்குன்னா அடுத்த வேர்டு சின்னதாக இருக்குன்னா அதை சென்ட்ரலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தம்ப்நெயிலோட அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையெல்லாம் பற்றி தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா. அதே மாதிரி நீங்கள் டைட்டிலில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் வேர்டு தமிழ் வேர்டு வந்து கலந்து போடுங்க. எமோஷன்ஸை கடத்துகிற மாதிரியான, ஃபீலிங்ஸை கடத்துகிற மாதிரியான வேர்ட்ஸ் வந்து உங்களுடைய வீடியோவில் இருக்கணும், புரியுதா? அந்த அழுகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இருக்குது அப்படின்னா அந்த அழுகிற எமோஜி எடுத்து போடுங்க. இந்த மாதிரி ஹூக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹூக்கில் நான் நிறைய வகையான ஹூக்ஸ் அப்படின்றத நான் சொல்லுவேன். தம்ப்நெயில் ஹூக் முக்கியமானது, தம்ப்நெயில் ஹூக். அதுக்கடுத்து முக்கியமானது டைட்டில் ஹூக். அதுக்கடுத்து முக்கியமானது முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிரிப்ட்லேயே ஹூக் வைங்க. ஸோ ஸ்கிரிப்டில் ஹூக் வைக்கும் பொழுது கைஸ் இந்த தம்ப்நெயிலை ஏன் கிளிக் பண்ணி வந்தீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் வைக்கும் பொழுது ஆடியன்ஸ் கொஞ்சம் லைக் ஓகே உங்கள் கூட வீடியோ கூட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்கிரிப்ட்லேயே ஹூக் வைக்கும் பொழுது ஆடியோ ஹூக்கோட இருக்கும், கூடவே பேசும் பொழுது நீங்கள் ஏற்ற இறக்கமாக எடுத்த ஒன்று சிரிச்சுட்டு கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸோட பேசும் பொழுது நிறைய வந்து ஆடியன்ஸு கொஞ்சம் அந்த ஹூக் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து உங்களுடைய ஒரு நிமிஷம் நான் சிரிச்சுக்கிட்டே பேசணுன்ட்டு வீடியோ மேக் பண்ணும் பொழுது ஆரம்பித்தேன். பட் அது மைண்ட்லேயே இல்லை, இப்போ உங்களுக்கு சொல்லும் பொழுது தான் வந்து இருக்குது. இது வந்து எப்பாஃப்ரா பார்த்தீங்கன்னா சூப்பராக சிரிச்ச மேனிக்கே உட்காந்து குட்டி குட்டி ஸ்டோரிஸ் போது ஸ்பீச் கான்டெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நிறைய காலேஜஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு கெஸ்ட் ஸ்பீக்கராக போகிற அளவுக்கு என்னோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் என்னோட கம்யூனிகேஷன் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி ஆடியன்ஸ்கிட்ட நீங்கள் போயிட்டு அவங்க கண்ணு முன்னாடி உட்காரன்றத பொறுத்து தான் உங்களுடைய சேனல் எவ்வளோ குவாலிட்டியானது, பிராண்டாக மாறுதா இல்லையா அப்படின்றது இருக்குது. அடுத்த ஹூக் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், அது 10 நிமிஷம் வீடியோவாக இருந்தாலும் சரி, 5 நிமிஷம் வீடியோவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அரை மணி நேரம் வீடியோ, 1 மணி நேரம் வீடியோவாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரொம்ப மேட்டர். 6 மாத கணக்கில், வருஷ கணக்கில் 50 வீடியோ, 100 வீடியோ, 200 வீடியோ போட்டு க்ரோத் இல்லை அப்படின்ட்டு இருக்கும் பொழுது பிரணவ் நான் ஷார்ட்ஸ் போடுறேன் 1 நிமிஷத்துல தான் போடுறேன், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா 10 செகண்ட். ஒரு வீடியோ நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு 40% 50% இந்த ஹூக் ஒர்க்கு நிமிஷமே ஒர்க் அவுட் பண்ணுங்க, புரியுதா? இதே ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணுங்க, ஒரு ரீல் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா 1 நிமிஷம் கண்டென்ட் அப்படின்னா 10 செகண்டுக்கு உங்களுடைய 30% to 50% ஒர்க்கு அந்த 10 செகண்டில் போடுங்க. அந்த 10 செகண்ட் தான் நிறைய பேர் இப்படி ஸ்க்ரோல் பண்ண உங்களுடைய கண்டென்ட் வந்து அவங்களுக்கு இழுத்து பிடிச்சி நிப்பாட்ட வச்சு அந்த வீடியோவை பார்க்க வைக்கணும். அப்போ அதுக்கு வீடியோ ஹூக் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஹூக் எல்லாமே உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுடைய வீடியோ அப்படின்றது பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகும். என்னுடைய இந்த மொதல் வீடியோவே இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், இவ்வளோ வியூஸ் போகிறதுக்கு ஒரு புதிய சேனலில் காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து பாருங்கள், அதில் என்ன ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் என்ன ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள், இந்த வீடியோட லென்த்தை பாருங்கள், இந்த வீடியோட CTR மினிமம் 7% 8% இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து தம்ப்நெயில மாற்றுவேன். அதே மாதிரி இது ஒரு ஓல்டு சேனல் கிடையாது, நியூ சேனல், அதனால நல்ல இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றது போகுது. அடுத்து என்ன மைக் யூஸ் பண்ணுறேன், என்ன கேமரா. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் கேட்ட மாதிரி நான் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபோனில் வந்து இப்படி பேச தான் ஆரம்பித்தேன். ஸோ அப்போவே நான் வந்து நிறைய பெரிய பெரிய சேனலுக்கு எல்லாமே வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மணி வர ஆரம்பித்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஹெட்செட்டில் பேச ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 800 ரூபாய்க்கு போயா மைக் இருக்குது. மோர் தென் என்ன, ஒரு 800 ரூபாய் உங்களால் செலவு பண்ண முடியும் அப்படின்னா போயா மைக் வாங்குங்க. ஒயர்டு மைக் இப்போ வரக்கூடிய மொபைல் எல்லாமே வந்து கீழே அந்த ஒயர் குத்தக்கூடிய ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ தயவு செய்து பார்த்துட்டு வாங்க. அந்த 3mm ஜாக்கோட அல்லது USB-C ஸோ இந்த மாதிரி எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ தயவு செய்து பார்த்துட்டு வாங்குங்க. அஃபிலியேட் லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த அஃபிலியேட் லிங்க் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இந்த மைக் கேட்டிருக்கீங்க, இது என்ன மைக்கு, இது என்ன ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சு போய் இந்த மைக்கை என்னோட லிங்கை யூஸ் பண்ணி வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதிலிருந்து அமேசான்லேருந்தோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து எனக்கு ஒரு கமிஷன் கொடுப்பான். இந்த மைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். ஒரு 3% 4% 300 ரூபாய் 400 ரூபாய் எனக்கு எந்த வேலையுமே பார்க்காம என்னுடைய லிங்க்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு கமிஷனாக வரும். ஸோ இந்த மாதிரியும் யூடியூபர்ஸ் நிறைய பேர், டெக் சேனல்ஸ் வச்சிருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்
லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் பெர் மந்த் வந்து அஃபிலியேட் கமிஷன்ஸில் இருந்து மட்டுமே மணி மேக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக் சேனலாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா தயவு செய்து எடுத்துகிட்டு வாங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒரு சேனல் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா இது மிகச்சரியான நேரம் ஒரு சேனலை எடுத்துகிட்டு வரதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க பாயிண்ட்டுக்கு வாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் போயா மைக் யூஸ் பண்ணேன். அதுக்கடுத்து ரோடு மைக் அப்போதைக்கு 38,000 36,000 இன்கேஸ் வெளியில் விளாக் போகிறேன் அல்லது ஒரு குட்டி இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா லைக் அப்போவே வந்து நான் வந்து லைக் சில கேட்ஜெட்ஸில் நமக்கு வந்து ஆசை அதிகமாக இருக்கும், ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் அப்போ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னாலும் அந்த ரோட் மைக் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஓகேவா? அதுக்கடுத்து தான் இந்த செல்லக்குட்டி நான் வாங்கினேன். குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஆடியோ புக்ஸ் வந்து லான்ச் பண்ணும்பொழுது நமக்கு குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம லைக் மற்ற மைக்கு அதுக்கெல்லாம் குவாலிட்டி பத்தாது அப்படின்றது. ஏன்னா லைக் ஆடியோ புக்கு ஆடியோ கேட்கலாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும், இறைச்சல் இருக்கக்கூடாது, எக்கோ இருக்கக்கூடாது, சூத்திங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மைக் வாங்கினேன். இதை நான் வந்து பாட்காஸ்ட் மைக் அப்படின்ற மாதிரி அழகி அப்படின்ற மாதிரி ஆசையாக வந்து கூப்பிடுவேன். ஸோ இந்த அழகி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7,800 8,000. ஓகேங்களா? இந்த அழகி உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா மொபைலில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவளுக்கு வந்து இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி லைக் நம்ம லேப்டாப்பில் யூஎஸ்பி இது பேர் என்ன, எஸ் லேப்டாப்பில் குத்துவோம் இல்லையா, அது எங்கேயாச்சும் இமேஜ் போகிறதுக்கு சரியான பேர் தெரில, அது அந்த ஒரு கனெக்ஷன் தான் இருக்கும். ஸோ மொபைலுக்காக இந்த ஒரு பாட்காஸ்ட் மைக் அப்படின்னு வாங்காதீங்க. இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த அழகியோட மண்டையை கழட்டணும் அப்படின்னா இப்படி அவளை வந்து நியூடாக பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அவளோட காது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே மட்டும்தான் இருக்குது. இங்கே பேசினா மட்டும்தான் அவள் நல்லா வந்து கேட்பா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சவுண்டாக கேட்கும். கரெக்டாக? ஸோ நான் இங்கிருந்து பேசினாலும் அவள் எடுத்துப்பா. இவளோட மண்டையை அல்லது காதை அல்லது கொண்டை இப்படி திருப்பிட்டு அப்படின்னா இப்போ உங்களுக்கு சவுண்ட் வந்து கம்மியாக கேட்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவளோட காது இந்த சைடு இருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த வாய் பார்த்தீங்கன்னா நான் எதை பார்த்து பேசணும், அந்த ரிசீவரை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னா மட்டும்தான் அங்கே தேவையான அளவுக்கு சவுண்ட் அப்படின்றது வரும். இது எதுக்காக நான் இந்த மைக்கை வாங்கினேன் அப்படின்னா என்னுடைய ரூம் வந்து ஒரு 8x 8 ரொம்ப குட்டி ரூம். உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்டுடியோ இருக்கணும், லைட் செட்டப் எதுவுமே தேவையில்லைங்க. நான் வந்து லைக் எப்படி வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் ஒரு ஸ்டுடியோ செட்டப் வந்து பட்ஜெட் ஸ்டுடியோ செட்டப் எல்லாமே நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ எக்கோ அதிகமாக இருக்குது. கீழே டைல்ஸு மேலே சைடில் குட்டி குட்டிங்க பாருங்கள், என் செவர் ரெண்டு சைடும் எத்திரும். புரியுதா? ஸோ முன்னாடி கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி ரூம்குள்ளே இருக்கும் பொழுது எக்கோ அதிகமாக கேட்கும். அதுக்காக நம்ம வந்து இந்த அக்கோஸ்டிக் சீட்ஸு, சவுண்ட் ப்ரூஃப் சீட்ஸு இந்த மாதிரிலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன நடக்கும் அப்படின்னு, எக்கோ எப்படி நடக்குது அப்படின்னா இப்போ நான் இங்கே வச்சு பேசிகிட்டு இருக்கேன், உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அங்கே செவர் இருக்குது அப்படின்னா நான் பேசக்கூடிய அந்த வேவ் பார்த்தீங்கன்னா இங்கே அடித்து திரும்ப இங்கே இந்த இடத்துல வந்து மைக் வச்சுருக்கேன்னா திரும்ப இது வந்து கேப்சர் பண்ணும். இப்போ இந்த செவுத்தில் அடித்தோ கீழே அடித்தோ மேலே அடித்தோ என்னுடைய சவுண்ட் வந்து திரும்ப வருது அப்படின்னா இந்த அழகையோட புடனியில் வந்து காது கிடையாது. ஸோ அங்கே கேட்கும் பொழுது அவள் எடுத்துக்க மாட்டாள். அப்போ அவளுக்கு இந்த இடத்துல பேசக்கூடிய சவுண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ தட் எக்கோ இருக்காது. அதனால நான் இந்த மைக்கை வந்து வாங்கினேன். ஸோ என் அழகிக்கு வந்து மானம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து அவளுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுறேன். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹெட்செட் வந்து இங்கே கனெக்ட் பண்ணி நீங்கள் இதிலிருந்தே கூட ஆடியோ அவுட்புட் அப்படின்றது கேட்டுக்க முடியும். அண்டு வீடியோ பாஸ் பண்ணுறது இதெல்லாமே இருக்கும். அண்டு எல்லாத்த விட முக்கியமானது டேபிளில் மவுண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ என்ன பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மேலே கீழே இது எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நான் மெயினாக இந்த மைக் வாங்கினேன். அண்டு இதோட குவாலிட்டி அப்படின்றது சூப்பராக இருக்கும். நீங்கள் காலரில் வச்சுருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லை. ஆனால் இதுக்கு கண்டிப்பாக லேப்டாப் அப்படின்றது இருக்கணும். ஸோ அது வழியாக தான் போய்கிட்டு இருக்கு. லேப்டாப்பில் அடாசிட்டியில் இந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இதுக்கு அடுத்து உங்களுக்கு இப்போதைக்கு பெஸ்ட் மைக், எனக்கு அமௌண்ட்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஹோலி லேண்ட் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் பட்டன் மைக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. பைக்கர்ஸ் 360 அதே மாதிரி ஆட்டோகாரன் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மைக் பார்த்தீங்க அப்படின்னா ஹோலி லேண்ட் அப்படின்ற மாதிரி அதோட 3 வேரியண்ட்டும் நான் கொடுக்குறேன். ஏதாச்சும் வாங்க போகிறீங்கன்னா தயவு செய்து என்னுடைய அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்றது கமிஷனாக ஒரு யூடியூபருக்கு வரும். ஸோ இதுக்காக வச்சு நீங்கள் ஒரு சேனலை ஆரம்பிங்க. அடுத்து கேமரா செக்மெண்ட்டுக்கு வரலாம். நான் ஆரம்பத்தில் என்னுடைய ஃபோன் இந்த ஃபோனு 2021 20 சம்திங் வாங்கினேன். ஸ்டில் நோ லாஸ்ட் 4 இயர்ஸ் 5 இயர்ஸாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் நான் வாங்கும் பொழுது இதோட ப்ரைஸ் வந்து 20,000 ரூபாய். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபேஸ்லெஸ் சேனல் தான் நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு மெனி சேனல் மானிட்டைஸ்டு சேனல் இருக்குது. ஸோ இதுக்கு ஃபேஸ்லெஸ் சேனலுக்கு உங்களுக்கு நல்ல மைக் இருக்கணும், நல்ல அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரல் வளம் இருக்கணும். ஃபேஸ் காட்டக்கூடிய சேனலுக்கு தான் நல்ல கேமரா அப்படின்றது இருக்கணும். நான் ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் காட்டாத சேனல் தான், அதனால் வந்து எனக்கு கேமரா அப்படின்றது நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலை. பட் இந்த அளவுக்கு 20,000 ரூபாய் இந்த ஃபோன் வந்து போன வாரம் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 21,000 22,000 நார்சோ
80 Pro சம்திங், ஓகேவா? இதோட குவாலிட்டி, இதோட கேமரா குவாலிட்டி மோர் தென் எனஃப். இந்த 20,000 ரூபாய் ஃபோன் என்ன பார்க்குதோ அந்த வேலை பார்த்தாலே போதும், அந்த அளவுக்கு குவாலிட்டி எனஃப். உங்கள்கிட்ட எல்லாருமே வந்து பிளாக் மேஜிக்கில் நமக்கு வந்து வீடியோ குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீ பிளாக் மேஜிக் கேமரா யூஸ் பண்ணாதான் வந்து சோனி கேமரா யூஸ் பண்ணாதான் நான் வந்து லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு யாரும் இல்லை. யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்கிட்ட சொல்லுங்கள், அவங்க மண்டை மேலே கொட்டி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிடலாம். மீன்ஸ் ப்ராப்பராக குவாலிட்டி மற்ற விஷயங்கள்லாம் வச்சு கொடுத்து கொஞ்சம் மசாலாலாம் ப்ராப்பராக போட்டு இந்தாப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் அல்லது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொல்கிறேன், கால் டு அட்டென்ஷன் அப்படின்றது. எடுத்த உடனே கைஸ் என் சேனலை பிடிச்சிருக்கா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிக்கோங்க, அது பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, இப்போ வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு நிமிஷம் இதுலேயே இழுத்துட்டு இருந்தீங்கன்னா டாட்டா பாய் வரட்டா மாமே அப்படின்ற மாதிரி டுருன்னு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டை கொடுத்ததுக்கு பின்னாடி கால் டு ஆக்ஷன் மஸ்ட் இருக்கணும். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன இவங்கள்ட்ட போயிட்டு நான் தயவு செய்துன்னு கேட்கணும், அது என்ன அப்படின்னா கொஞ்சம் கைண்டாக பேசும்பொழுது ஆடியன்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த கால் டு ஆக்ஷனை எடுத்த உடனே லைட்டாக ஷார்ட்டாக வைங்க. அந்த எடுத்த உடனே ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ்லாம் கிடையாது, ஒரு 50வது செகண்டு, ஒரு நிமிஷம், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போகிறோம்லே அந்த டைமில் வைங்க. அதே மாதிரி எண்டில் கால் டு ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். இது வரைக்கும் பார்த்தீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் ரிலேட்டடான கான்டென்ட் நிறைய விஷயங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி வச்சிருங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். முடிக்கல, இது வந்து ஒரு குட்டி கால் டு ஆக்ஷனை வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன். ஓகேவா? இந்த மாதிரி கால் டு ஆக்ஷன் மஸ்ட் இருக்கணும். ஓகே, இப்போ கேமராக்கு வரலாம். இன் பிட்வீனில் பேச போய் எங்கேயோ போயிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்து எங்கிட்ட வந்து ஒரு கேமரா இருக்குது. நீங்கள் vlog பண்ணாலும் சரி, இன்டோரில் வந்து ஷூட் பண்ணாலும் சரி, இது வந்து Canon EOS M50 Mark II அப்படின்னு மாதிரி. இதில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஃப்ளிப் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடவே தெரியும், லைக் என்ன ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்றது தெரியுதா? அந்த சைடு வந்து என்ன ஃபோன் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஒரு சாரி கேமராவோட இப்போ உங்களுக்கு தெரியுதா என்ன ஃபோன் வச்சுருக்கேன்? அந்த சைடு போர்டு இருக்குது, ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் மட்டும் நல்லா க்ளீனாக இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக இந்த கேமரா வந்து ஒரு 70,000 அப்படின்ற மாதிரி. நான் அதிகமாக சஜஸ்ட் பண்ணுறது ஒன்று, இந்த கேமரா வாங்க. கேமரா எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, எனக்கு ஒரு கண்ணு மாதிரி கேமரா வீடியோ பண்ணோம் அப்படின்னா இந்த கேமரா போங்க. இதில் வந்து உங்களுக்கு ட்ரைபாட் ரொம்ப வெயிட்லெஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் வெளியில் vlog பண்ண போகிறீங்க, இண்டோரில் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பெட்டராக இருக்கும். பட் இது வந்து என்ன 45mm லென்ஸ்ன்னு நினைக்கிறேன், 15 to 45 mm. ஸோ ரொம்ப வந்து லைக் வைட் ஆங்கிள் மற்ற விஷயங்கள்லாம் போகாது. அதனால் வந்து ஓகேவாக இருக்கும். ஆர் அதர்வைஸ் நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு 70,000 80,000 வரக்கூடிய சோனி ZV-10 சம்திங் அது அந்த கேமரா வாங்கிக்கோங்க. இதில் மிக முக்கியமான ஒரு பெனிஃபிட் அப்படின்றது இந்த ஃப்ளிப் ஸ்க்ரீன் இருக்கங்காட்டி நீங்கள் பார்த்து என்ன பேசுகிறீங்க அப்படின்றத பார்த்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட பேசிக்க முடியும். ஓகேவா? கேமரா வேணும் அப்படின்னா மட்டும் போங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னுமே நான் வந்து குவாலிட்டியான ஃபோன் ஆச்சு எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு 25,000 ரூபாயிலிருந்து ஒரு 30,000 பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரியல்மியோ, ஓப்போவோ, ஒன் ப்ளஸ் சூப்பராக இருக்கும். ஐக்யூ சம்திங் அது நல்லாயிருக்கும். ரியல்மி கூட நல்லா தான் இருக்கும். ஓப்போ, ரியல்மி, ரெட்மி இந்த எல்லாமே ஓகே தான். நான் வந்து லைக் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட கேமரா இருந்தால் நீங்கள் என்னமோ 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரே நாளில் எடுத்துகிற மாதிரியோ இந்த ஃபோன் இருக்கங்காட்டி தான் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க. இது கைண்ட் ஆஃப் ஒரு குட்டி மோட்டிவேஷன் தான். உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் எதுவோ அதை மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போங்க. அடுத்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா iPhone 14 Pro Max. ஓகேங்களா? ஸோ லைக் நிறைய குவாலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. அண்ட் அதில் கொஞ்சம் எடிட்டிங் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறேன். இந்த கேமரா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு ஹை குவாலிட்டி ஃபோன் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சேனலை என்னுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு சேனலை க்ரோ பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கு முன்னாடி அந்த சேனல்லேருந்து வரக்கூடிய மணியை நீங்கள் இஷ்டம் போல் தண்ணி மாதிரி கேமராக்கு, மைக்குக்கு, ஸ்டுடியோக்கு, செட்டப்ஸ்க்கு, லைட்டுக்கு, உங்களை காஸ்டியூம்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே செலவு பண்ணுங்கள். பட் ஒரு சேனலை ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி க்ரோ பண்ணி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போதைக்கு 1007 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 4 இங்கே ஒரு 7 கிட்டத்தட்ட ஒரு 11-12 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் கையில் இருக்கக்கூடிய மைக் கேமராவே போதும். நீங்கள் பெஸ்ட்டுன்னு போயிட்டு இருந்தால் போய்கிட்டே தான் இருக்கணும். இதுக்கு பெஸ்ட் எவர் எக்ஸாம்பிள் நான் தான்.
என்கிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ஃபோன் இருக்குல்ல, இன்னொரு ஃபோன் இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு இதுக்கு அடுத்தே வந்து நான் ஐஃபோன் வாங்கினேன். ஏன்னா ஒரு வீடியோ எனக்கு 1,71,000 கொடுத்துச்சு, அதனால அந்த ஃபோன் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து கேமரா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஐஃபோன்லாம் சரியில்லைன்ட்டு இந்த கேமரா வாங்கினேன். இதெல்லாம் சும்மா தான் இருக்குது. அப்பப்போ நான் வந்து இந்த ஃபோன்ஸ் கூட நான் வந்து யூஸ் பண்ணுறது உண்டு. அதே மாதிரி இங்கே நத்திங் ஃபோன் ஒன்று, இந்த கேமராவுமே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் வைஸில் இந்த மாதிரி எந்த கேஜெட்ஸ் கிடைக்குதோ, உங்களோட பட்ஜெட் என்னவோ அதில் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்குறது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்க, அதுவே போதுமானது. ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நான் என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம வீடியோவோட லென்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஷார்ட்டாக போட்டால் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன, லாங்காக போட உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஓல்டு சேனல் இருக்குது, அதை கன்டினியூ பண்ணலாமா இல்லை நியூ சேனல் போகிறது பெஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓல்டு சேனல் இம்ப்ரெஷன்ஸ் போல அப்படின்னா ப்ளீஸ் கோ ஃபார் அ நியூ சேனல். அடுத்து வந்து சிடிஆர், கிளிக் த்ரூ ரேட்னா என்னன்னு பார்த்தோம். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸ், சிடிஆர் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். அப்படி இல்லை அப்படின்னா தம்ப்நெயில்ஸ் அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ 3 தம்ப்நெயில் கொடுத்து அந்த 3ல் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு யூடியூபே வந்து உங்களுக்கு எடுத்து பண்ணுற அளவுக்கு கூட இருக்குது. அதெல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி அடுத்து நீடு கான்டென்ட், அதே மாதிரி டைம் பாஸ் கான்டென்ட் என்னென்ன அப்படின்ற பார்த்தோம். முடிஞ்ச வரைக்கும் டைம் பாஸ் பக்கம் போகாமல் ஆடியன்ஸுக்கு தேவை இருக்கக்கூடிய கான்டென்ட் எடுத்துருவாங்க. அடுத்து குவாலிட்டி, ஆடியோவில், வீடியோவில், தம்ப்நெயிலில், எஸ்சிஓவில், அதே மாதிரி டைட்டிலில், ஸ்கிரிப்டில் எப்படி எங்கெங்கெல்லாம் குவாலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஹூக்ஸ்னா என்ன, டைட்டில் ஹூக்னா என்ன, தம்ப்நெயில் ஹூக்னா என்ன, வீடியோவில் ஃபர்ஸ்ட் மினிட் ஹூக் எப்படி எடுத்துகிட்டு வருது, எஸ்சிஓ ஹூக்ஸ், எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து ஹூக் ரிலேட்டடாக பார்த்துருக்கோம். தயவு செய்து இந்த எல்லாத்தையுமே உங்களுடைய சேனலில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து என்ன மைக் நான் யூஸ் பண்ணுறேன், என்ன கேமரா யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தேன். இந்த மைக்கோட பேர் வந்து மொனாவோ சம்திங். நான் வந்து என்னுடைய அழகி அப்படின்ற மாதிரி நான் கூப்பிட்டுருக்கேன். அண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போதைக்கு ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்னுடைய கம்யூனிட்டி பக்கம் வந்தோம் அப்படின்னா, என்னுடைய கம்யூனிட்டியில் இது வரைக்கும் 170க்கும் மேற்பட்ட சேனல்கள் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே 0 சப்ஸ்கிரைபர்ஸில் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணும்பொழுது 0 சப்ஸ்கிரைபர்ஸில் நானும் ஒரு யூடியூபர் ஆகணும், நானும் யூடியூப்ல வந்து பாசிவ் இன்கம் எடுக்கணும், என்னுடைய சேனலை க்ரோ பண்ணணும், மானிட்டைஸ் பண்ணணும், மணி மேக் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்துட்டு இன்னைக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே 1,70 லட்சம் ரூபாய் இதே யூடியூப்ல இருந்து நீங்கள் டைம் பாஸுக்கு ஸ்க்ரோல் பண்ணும் பொழுது என்னுடைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மணி மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இனிமேலும் டைம் பாஸுக்கு மற்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற கான்டென்ட்டுக்கு வந்து லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி போக போறீங்களா, இல்லை உங்களுக்கான ஒரு கான்டென்ட் கிரியேஷன் ஜர்னிக்குள்ள வர போறீங்களா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்டை தொடர்ந்து நான் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு என்னுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, என்னுடைய ஃப்ரீ லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்கள், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய யூடியூப் ரிலேட்டடான இந்த வீடியோவை யூடியூப் சேனல் க்ரோ பண்ணணும், மச்சான் நான் ஒரு சேனல் எடுத்துகிட்டு வரணும், மாமி நான் ஒரு சேனல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை அனுப்பி வைங்க. பாய். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். டேக் கேர். பாய்.